ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல லயன்ஸ் பிளே ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க வுட் வாக்கர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில அடாப்டிவ் சைல்டா வாழ்ந்துகிட்டு வர்றாரு. அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பூமாவா இருந்திருப்பாரு. அதாவது பூமாவா இருந்து மனிதரா மாறி இருப்பாரு. அவங்களதான் வுட் வாக்கர்ஸ்ன்றாங்க. அதுதான் இந்த படத்துக்கு டைட்டிலாவும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவர் என்னதான் மனுஷனா இருந்தாலும் பல வாட்டி அந்த பூமா இவர்கிட்ட எட்டி பாக்குது. அதை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வுட் வாக்கர்ஸ்லாம் படிக்கிறதுக்குனே ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்க இவரை சேர்த்து விடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவரை மாதிரியே பல பேரை இவர் பாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது இந்த படத்தை அப்படியே ஸ்டோரியா கேட்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்றத தோணவும் செய்யுது. ஆனா அது எக்ஸிபிஷன்ல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. குறிப்பா அவர் சேஞ்ச் ஆகிற அந்த போர்ஷன்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். படத்துல வர கான்ஃபிளிக்ட்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சரி, ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானோ ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. படம் ஏனோ தானோ தான் போகுது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இல்லாதனால படம் பெருசா நமக்கு செல்ஃப் எடுக்கவே இல்லை. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.